இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக. இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்து அவர்கள் கானானை சுதந்திரிக்க போகிறாங்க. இப்போ யோர்தான் கரைக்கு அப்புறத்தில் இருக்கிறாங்க. அப்போ கானானை சுதந்திரிக்கும்படியாக தேவன் வாக்குரைத்த அந்த எல்லையை அவங்க சுதந்திரிக்க போகிறாங்க. அது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குரைத்தது இல்லையா? இந்த உபாகமம் 1:8 பாருங்க, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவருக்கு பின் வருகிற சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு முன்பாக அது வைக்கப்பட்டு இருக்கு, நீங்க அதை போய் சுதந்திரித்து கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதே சங்கீதம் 115:14 பாருங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், உங்களை மாத்திரம் அல்ல உங்கள் பிள்ளைகளின் சந்ததியும் தேவன் வர்த்திக்க பண்ணுவேன்ட்டு இந்த வசனத்துல வாக்கு பண்றதை பார்க்குறோம். ஆதியாகமம் 22:17 பாருங்க, நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்து கொள்வார்கள். நீங்க ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்றாரு. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கு, 100வது வயதுல தான் அவருக்கு பிள்ளையை தேவன் கொடுக்கிறாரு. 75 வயதுல வாக்குரைக்கப்படுது அவர் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு. 25 வருடம் அவர் பொறுமையாக காத்திருக்கும் போது தன்னுடைய 100வது வயதிலே ஈசாக்கை அவர் பெறுகிறத பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமை தேவன் சோதிக்கும்படி, அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தில், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடுன்னு சொல்றாரு. இப்போ ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் ஒரு பிள்ளை பிறக்குது. இப்போ அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாரு, எனக்காக நீ தகன பலி கொடுக்கணும்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளை இடுகிறத பார்க்குறோம். ஆபிரகாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதே போல் மறுநாள் அதிகாலையிலேயே கழுதையில் சேணம் கட்டி கொண்டு தன் வேலைக்காரர் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு தன் குமாரனாகிய ஈசாக்கையும் தகன பலிக்குரிய கட்டைகளையும் பிளந்து எடுத்துக்கொண்டு அந்த குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போகிறார். இதுதான் ஆபிரகாம் தேவனிடத்திலே விசுவாசித்தது மாத்திரம் அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் அவர் போய் அவரை தகன பலியை இடுவதற்காக ஈசாக்குடைய கரங்களையும் கால்களையும் கட்டி அந்த கட்டை மேலே அவரை பலிபீடத்தின் மேலே அவரை படுக்க வைத்து குமாரனை வெட்டும்படியாக தன் கையை கத்தி எடுத்து அதை வெட்டும்படியாக அவர் கையை நீட்டும் பொழுது, இந்த ஆதியாகமம் 22:11 பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறாரு, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாரு, அடுத்து தேவனுக்கு பயப்படுகிறார். இந்த 3 காரியங்களும் ஆபிரகாம் இடத்துல காணப்பட்டதுனால தான் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து அதை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாக பெருக பண்ணுவேன்றார். அப்போ அந்த கீழ்ப்படுகிற தன்மை அவரிடத்துல, விசுவாசம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், அது 3ம் அவரிடத்துல காணப்பட்டதுனால தான் இன்றைக்கு மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வழிநடத்தப்பட்டு அந்த கானானை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் அவர்களே அந்த தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக அழைத்து கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்கள் அந்த சத்துருக்களின் வாசல்களை அவர்கள் சுதந்திரிக்க போகிறாங்க இல்லையா? அங்கே கானானியர், ஏத்தியர், எபூஷியர், எமோரியர் அப்படின்னு சொல்லி 7 விதமான ஜாதிகள் அங்கே இருந்தாங்க. அந்த 7 விதமான ஜாதிகளும் 21 ராஜாக்களையும் அங்கே யோசுவா மூலமாக கர்த்தர் யுத்தத்தை மேற்கொண்டு ஜெயத்தை கட்டளையிட்டு அந்த கானானை சுதந்திரிக்க பண்ணுகிறார் இஸ்ரவேல் சந்ததியை. அப்போ அவங்க சுதந்திரிக்கும் போது தான் அவர்களை 1000 மடங்கு அதிகமாய் அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக
தன்னுடைய வாக்கு உரைக்கிறத பார்க்குறோம். என்னாகமம் 6:27 பாருங்க, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுதுதான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அடுத்து தேவன் ஒருவரை ஆசிர்வதிச்சிட்டார்னா அப்போ யார் அவர்களுக்கு விரோதமாய் சாபம் கூறினாலும் அது ஒன்றும் நடக்காது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி போய் இருக்கிறத பார்த்து அங்கே பீலையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பாலாக் என்கிற ராஜா என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கொண்டு போய் ஒரு இடத்துலையும் அவங்கள நிறுத்தி, இந்த ஜனங்களை பாரு, இவங்க பெருத்து போயிருக்கிறாங்க, இந்த ஜனங்க பலமுள்ளவர்களாக இருக்கிறாங்க, இவங்களை நீ ஒடுக்கணுன்னா உன்னுடைய தேவனிடத்தில் வேண்டி இவங்களை சபின்னு சொல்லி ஒரு இடத்துக்கும் கொண்டு போகிறார். ஆனால் கர்த்தரோ பிழையாம் இடத்துல என்ன சொல்கிறாரு, என் ஜனங்களை நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அவர்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், அவர்களை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள்னு. அப்போது தேவன் ஒருவரை ஆசிர்வதித்தா அதில் ஒருவருடைய சாபமும் அவர்கள் மேலே நிற்காது. ஆதியாகமம் 26:4 பாருங்க, ஆபிரகாம் தன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால். அப்போ 1000 மடங்கு ஒருவரை ஆசிர்வதிக்கணும், ஒரு சந்ததியை ஆசிர்வதிக்கணும்னா ஆபிரகாமையை பாருங்க, தேவனுடைய விதிகளுக்கு கீழ்ப்படுகிறார், கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் அவர் கற்று அதில் அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தான் அந்த 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 49 அதிகாரம் 25 வசனத்தில் பாருங்க, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணை இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உன் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் உன் ஸ்தனங்களும் உன் கர்ப்பங்களும் உரிய ஆசிர்வாதங்களினாலும் உன்னை ஆசிர்வதிப்பார்னு இங்கே யாக்கோபு யோசேப்பை ஆசிர்வதிக்கிறத பார்க்குறோம். அப்போ அவர் பாருங்க, உயர வானத்திலிருந்தும் உனக்கு ஆசிர்வாதம், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களும். வானத்திலிருந்து வருகிற ஆசிர்வாதங்கள், பூமியில் கிடைக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் நீ சுதந்திரித்து கொள்ளுவாயின்னு சொல்லி யாக்கோபு யோசேப்பை ஆசிர்வதிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்திலே ஐஸ்வர்யத்திலே அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அவருடைய ஜனங்களை அவர் ஆசிர்வதித்தது தான் இன்னைக்கு நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசிர்வாதம் ஆகும்படி உங்கள் பிதாவாகிய தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி நமக்கும் அந்த ஆசிர்வாதத்தை நமக்கும் நம் சந்ததிக்கும் தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஏன்னா எப்படி ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார், அவருடைய வார்த்தையை விசுவாசித்தார், அதே போல் அவருடைய நியமங்களுக்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்து நடந்ததுனால அவர் சந்ததியை 1000 மடங்கு ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் நாமும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கும் நம் சந்ததியும் சேரும். ஆமேன்.